இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை இங்க பாருங்க அத்தை, இங்க அப்படி வேற எதுவும் இல்ல. நீங்க வேற எதையோ பார்த்துட்டு அத துப்பாக்கின்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நக்கல் பண்றியா? தப்பிச்சிட்டேங்கிற திமிர்ல பேசுறியா? ஏய், அவ எதுக்கடி திமிர்ல பேச பாரா? உண்மைதான் சொல்றா. நீ தான் வேற எதையோ பார்த்துட்டு வந்து துப்பாக்கின்னு உளறிட்டு இருக்க. ஆமா அத்தை, இதுக்கு பேரு அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப நேரமா எதையாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பாக்குறதெல்லாம் அது மாதிரியே தெரியுமா? இந்த பாலைவனத்துல தண்ணி தேடி அலையும் போது தூரத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியுமே, அந்த மாதிரி. எது? இந்த கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுவாங்களே, அந்த மாதிரியா? ஆமா பாட்டி. ஓஹோ. ஐயோ, வாய் மூடு. நான் பார்த்துட்டு சொல்றேன்ல. பா. கண்டுபிடிச்சிட்டேன். இதோ அந்த ஜன்னல் வழியா யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. அதேதான் நடந்திருக்கு. தெரியும். ஏய், உண்மை சொல்லு. யார் எடுத்து வச்சா சொல்லு. அந்த ஜன்னல் வழியா தானே யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. சொல்லுடி. செல்லம்மா, உனக்கு என்ன ஆச்சு? சைக்கலாஜிக்கலா நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜன்னல் எங்க இருக்கு, நீ கன் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொன்ன. அதுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம்? யாராவது கயிறு கட்டி இழுத்துருவாங்களா என்ன? என்ன ஆச்சு உனக்கு? புரியல. தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஐயோ அண்ணா, என்ன நம்ப மாட்டியா? இது கற்பனை எல்லாம் ஒண்ணு இல்ல. சத்தியமா நான் துப்பாக்கிய பார்த்தேன். அத்தை, நான் இதுக்கு அத்தை துப்பாக்கிய வச்சிருக்கணும். அயலி, நீ எதுக்கடி இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவளுக்கு உண்மையிலேயே எதை பித்து பிடிச்சு போச்சு. காலையில மசூதிக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சுட்டு வந்தாலும் சரிப்பட்டு வருவா. ஏய், என்னடி முறைக்கிற? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எல்லார் வேலையும் கெடுத்துக்கிட்டு வாங்க. ஓ செல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. செல்லம்மா, அயலி மேல மனசுக்குள்ள ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தினம் தினம் ஏதாவது ஒரு குறை அவ மேல சொல்லிக்கிட்டே இருக்க. பிளீஸ் வேண்டாம். அவ பாவம். அது மட்டும் இல்ல, தினம் தினம் இந்த குடும்பத்தோட நிம்மதியும் கெட்டுக்கிட்டு இருக்கு. அதை மறந்துடாத. சீனியர், வாங்க அயலி மேடம், வாங்க. உப்மா சாப்பிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். எதுக்கு உப்மா சாப்பிடுறியான்னு கேட்டதுக்கா? இதுக்கு தான் தேங்க்ஸ் சீனியர். இது உனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை சீனியர், நீங்க மட்டும் இதை எடுக்கல. இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஓகே, அதெல்லாம் சரி. நான் தான் எடுத்து வச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இத கூட கண்டுபிடிக்கலனா இத்தனை வருஷமா அஞ்சக்கவல்ல இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? எங்க வீட்ல சும்மா ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது நீங்க அங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. இவ அம்மா மாதிரி போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாளோன்னு தோணுது. இவ ரூம்ல துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கிய பத்தி பேசும்போது உங்களுக்கு ஷாக் ஆயிருக்கும். உடனே ரூமுக்கு போயிருப்பீங்க. அங்க ஜன்னல் வழியா துப்பாக்கி இருக்கிறத பாத்திருப்பீங்க. சரி, அதெல்லாம் ஓகே. வந்தது நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். அங்க சுவத்துல இருந்த சுண்ணாம்பு உங்க ஷோல்டர்ல பட்டிருக்கு. ஆமா, பிரில்லியன்ட். இன்னையில இருந்து நீ தான் எனக்கு சீனியர். நீங்க தான் சீனியர், நான் எப்போ உங்க ஜூனியர் தான்.
சீனியர், அந்த ஃப்ரூட் கடைக்காரர் தான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணு. சொல்லுங்கண்ணா. மா, நீங்க கேட்ட அந்த ஸ்டுடியோ ஓனர் இங்க வந்தாருமா? அப்படியாண்ணா? ஆமாம்மா, அவரோட அட்ரஸ உங்க போன் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். போய் அவரை பாருங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. ஹைலி என்னாச்சு? அந்த போட்டோகிராஃபரோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சீனியர், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க, நம்ம உடனே கிளம்புவோம். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான டீடைல் கேட்கணும். ஏங்கிட்டியா? அப்படி என்ன கேட்கணும்? ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி மகாபலிபுரத்துல நீங்க போட்டோகிராஃபரா இருந்தீங்களா? ஆமா, நானும் எங்க அண்ணனும் ஒன்னா ஸ்டுடியோ வச்சிருந்தோம். ஒரு நிமிஷம் சார், இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ நீங்க எடுத்ததா? இத பார்த்தா எங்க அண்ணன் எடுத்த மாதிரி இருக்க. ஆனா இப்ப எங்க அண்ணன் உயிரோட இல்லையே. சார், அப்போ இந்த போட்டோட காப்பி கிடைக்குமா? நீங்க எதுக்காக அதெல்லாம் கேக்குறீங்க? இந்த போட்டோல இருக்கிறது என் அம்மா சார். பக்கத்துல இருக்க கை என் அப்பாவோடது. ஓ, இப்ப வரைக்கும் நான் என் அப்பாவை பார்த்ததே இல்லை. புரியுது தம்பி. எப்பவுமே நானும் எங்க அண்ணன் எடுக்கிற எல்லா போட்டோலயுமே ஒரு காப்பி வச்சிருப்போம். ஆனா இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த போட்டோவுக்கு நெகட்டிவ் காப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை போய் ஸ்டுடியோல தான் தேடி பார்க்கணும். சார், அப்போ உடனே அந்த ஸ்டுடியோக்கு போய் எங்களுக்கு அந்த நெகட்டிவ் காப்பியை மட்டும் தேடி தர முடியுமா சார்? ப்ளீஸ் சார். இல்ல தம்பி, அந்த ஸ்டுடியோவை இப்ப திறக்க முடியாது. ஏன் சார் முடியாது? அந்த ஸ்டுடியோவால நான் நிறைய கடன் பட்டுட்டேன். அதனால எனக்கு கடன் கொடுத்த ராஜரத்னம் ஸ்டுடியோவை இழுத்து முடித்து போயிட்டான். இப்ப போய் நான் அதை திறந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். என்னதான் அந்த ஸ்டுடியோ எங்களுக்கு சோறு போட்டிருந்தாலும் அந்த ஸ்டுடியோவால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க மட்டும் அந்த நெகட்டிவ் காப்பி எடுத்து கொடுக்க முடியாம போச்சுன்னா அப்புறம் என்னோட இந்த வாழ்க்கைக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் சார். இப்ப என் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு க்ளூ இந்த போட்டோவும் அவர் கையில போட்டிருக்க அந்த மோதிரமும் தான். ஆனா அது தெளிவா இல்ல. அதோட இன்னொரு காப்பி இருந்தா நல்லா இருக்கும். அதுல என் அப்பாவோட முகம் முழுசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.